மது போதையில் முதல் மனைவியை அடித்து துரத்திவிட்ட பைனான்சியர். முதல் மனைவியை துரத்திவிட்ட சில நாட்களிலேயே இரண்டாவது திருமணம். கணவன் அடித்து துரத்திவிட்டதால் மனநலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த இரண்டாவது மனைவி இறந்த சில நாட்களிலேயே மூன்றாவது திருமணம். ஆத்திரத்தில் நடுரோட்டில் துடிக்க துடிக்க வெட்டி கொன்ற இளைஞர். கொல்லப்பட்ட பைனான்சியருக்கும் கொலை செய்த இளைஞருக்கும் என்ன சம்பந்தம்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? வழக்கம் போல தட்டார்மடம் பஜார் பகுதி பொதுமக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருந்திருக்கு. டெய்லி நைட்டு 9 மணிக்கு கந்தையாங்கிறவரு அங்குள்ள கடைகள்ல வட்டி பணத்தை வாங்க போவார். அந்த மாதிரி 16ஆம் தேதி நைட்டும் தன்னோட நண்பர் கடைக்கு வட்டி பணத்தை வாங்க போயிருக்காரு கந்தையா. அப்போ அங்க பைக்கில் வந்த சூரிய நாராயணன் கந்தையா கிட்ட கத்தி சண்டை போட்டிருக்கார். 2 பேரும் சொந்தக்காரங்க, இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்கன்னு நினைச்சு அங்கிருந்த ஊர்க்காரங்க அந்த சண்டைய பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு கந்தையாவோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட ஊர்க்காரங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்துருக்காங்க. அப்போ சூரிய நாராயணன் கையில அரிவாளோட பைக்கில் தப்பிச்சு போயிருக்கார். கந்தையாவும் கை கால் முகம் சிதஞ்சு போய் ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்து கிடந்திருக்கார். அதை பார்த்த ஊர்க்காரங்க உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு கந்தையாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க சிகிச்சை அளித்த டாக்டர்கள் கந்தையா ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் ஊர்க்காரங்க கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் கந்தையா கொல்லப்பட்டதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. தூத்துக்குடி பக்கத்துல உள்ள நடுவக்குறிச்சியை சேர்ந்தவர் 48 வயசான பினான்சியர் கந்தையா. இவரு வட்டிக்கு விடும் தொழில் பண்ணிட்டு நல்ல வசதி வாய்ப்போட இருந்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கும் தட்டார்மடத்தை சேர்ந்த சுப்புலட்சுமிக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் மது போதையில வீட்டுக்கு போற கந்தையா மனைவிய போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டார். அவன் கூட வாழ்ந்தா என் பொண்ணை அடிச்சே கொன்னுடுவான்னு பயந்து போன சுப்புலட்சுமியோட அப்பா அம்மா மகளை வீட்டோட வச்சுட்டாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்ல சுப்புலட்சுமி உயிரிழந்துட்டதா கூறப்படுது. சுப்புலட்சுமி இறந்ததுக்கு அப்புறம் கந்தையாவோட அப்பா அம்மா அவருக்கு 2வது கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில தாமரை மொழியைச் சேர்ந்த 32 வயசான மணியம்மாளை பேசி முடிச்சிருக்காங்க. மணியம்மாளுக்கு அப்பா அம்மா இல்லையா, ஒரே ஒரு தம்பி தான் இருக்காராம். மணியம்மாளோட தம்பி கிட்ட தான் கந்தையாவோட அப்பா அம்மா கல்யாணம் பத்தி பேசியிருக்காங்க. கந்தையா நல்ல வசதியான குடும்பம் அப்படிங்கிறதால சூரிய நாராயணனும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கார். அப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள்லேயே கந்தையாவோட சுயரூபம் மணியம்மாளுக்கு தெரிய வந்திருக்கு. கந்தையா டெய்லி குடிச்சிட்டு போய் மணியம்மாளை அடிச்சு சித்திரவதை பண்ணி வீட்டை விட்டு வெளியில போக சொல்லியிருக்கார். அதுக்கு மணியம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன், இது என் வீடு, நான் இங்க தான் இருப்பேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. ஆனா கந்தையா மணியம்மாளை அடிச்சு தம்பி வீட்டுக்கு துரத்தி விட்டார். சூரிய நாராயணன் வீட்டுக்கு போன மணியம்மாள் தம்பி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால அதிர்ச்சியான சூரிய நாராயணன் தன்னோட சொந்தக்காரங்களை அழைச்சிட்டு கந்தையா கிட்ட நியாயம் கேட்க போயிருக்கார். அப்போ கந்தையா, இனிமே உங்க அக்கா கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி தகாத வார்த்தைகள்ல திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கார். கணவன் அடிச்சு துரத்தி விட்டதால மன உளைச்சல்ல இருந்த மணியம்மாளுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. கணவனையே நினைச்சு அவங்க மனநலமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அக்காவோட நிலைமையை பார்த்து துடிச்சு போன தம்பி சூரிய நாராயணன், எங்க அக்கா ரொம்ப முடியாம இருக்கா, அவ கூட சேர்ந்து வாழுங்கன்னு கந்தையா கிட்ட கெஞ்சி இருக்கார். ஆனா கந்தையா அவரோட பேச்ச அலட்சியப்படுத்திட்டார்.
என் அக்கா கூட நீங்க சேர்ந்து வாழ வேண்டாம், அவங்க மருத்துவ செலவுக்காவது பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சி இருக்காரு சூரிய நாராயணன். உங்க அக்காவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டா நான் எதுக்கு பணம் கொடுக்கணும், அவளை போய் சாக சொல்லுன்னு தகாத வார்த்தையில பேசி திட்டிருக்காரு கந்தையா. இதனால சூரிய நாராயணன் கந்தையா மேல ஆத்திரத்துல இருந்திருக்கார். அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே அதிக காய்ச்சல் ஏற்பட்டு மணியம்மாளும் உயிரிழந்துட்டாங்க. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படாத கந்தையா அதே பகுதியைச் சேர்ந்த இசக்கிதாய்ங்கிற பொண்ண 3ஆவதா கல்யாணம் பண்ணிட்டார். இந்த விஷயத்தை கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன சூரிய நாராயணன் கந்தையாவை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு தட்டார்படம் பசார் பகுதிக்கு கந்தையா போயிருக்கார். அப்போ அங்க பைக்ல வந்த சூரிய நாராயணன், நீ கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணி இருந்தா எங்க அக்காவோட உயிரை காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்லி கந்தையாவை சரமாரியா வெட்டி கொன்னுட்டார். அக்கா கணவரை கொன்னுட்டு தலைமறைவா இருக்கிற சூரிய நாராயணனை போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க.